ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலே எப்படி சூப்பரான பீஸா பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி, 1 ஸ்பூன் சீனி, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆன வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மாவு வந்து கைவிடாமல் பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி நல்லா டபுள் சைஸாக கிடச்சிருக்கும். இப்போ இன்னொரு தடவை மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை 2 பங்காக பிரிச்சுக்கலாம். நம்ம எடுத்திருக்க மாவை வந்து 2 பீஸாக பண்ணலாம். அதனால் 2 பங்காக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ ஒரு தட்டில் பட்டர் பேப்பர் விரிச்சிட்டு நம்ம எடுத்திருக்க அந்த 1 பங்கு மாவை நல்லா பீஸா பேட்டர் மாதிரி தட்டி வச்சிடலாம். அங்கங்கே ஃபோர்க் வச்சு குத்திக்கலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து உப்பி வராது பேக் ஆகும்போது. இப்போ மேலே வந்து பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா நார்மல் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நல்லா துருவின சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் நீளமாக கட் பண்ண குடமிளகா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சீஸையும் மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு கடாய் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதை வந்து உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஹையில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பீஸா உள்ளே வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பீஸா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோலாம் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா ஜூஸியான பீஸா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.